இப்போ அந்த யூடியூப்பில் ஆபாச வீடியோக்கள் போடக்கூடியவர்கள் மிக கீழ்த்தனமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். இதற்கு முன்னதாக கைது செய்யப்பட்ட பப்ஜி மதன் இன்னும் கைது செய்யப்பட வேண்டியவர்கள் பலர் இருக்கிறார்கள். இப்போ குழந்தைகளுக்கு ஆன்லைன் கிளாஸ் நடக்குது. அதுபோல் இந்த ஆபாச வார்த்தைகள் வரும்போது பயமாக இருக்குது. குழந்தைங்கிட்ட கைபேசியெல்லாம் கொடுக்கறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ரவுடி பேபி சூர்யான்னு ஒரு லேடி கீழ்த்தனமான வார்த்தைகள் அந்த அம்மா பயன்படுத்துது. ரொம்ப மட்டமாக பேசுது. உடை பாவனையெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது. இது சமூகத்தை ஒட்டுமொத்த சமூகத்தையே சீரடிக்கிற ஒரு செயலாக தான் நம்ம பார்க்கணும். மாணவர்கள் ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறாங்க. செல்லு வாங்கி பெற்றோர்களே செல்லு வாங்கி குழந்தைகளுக்கு தர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. இப்போ அரசு இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு கடுமையான கைது செய்ய வேண்டும், தண்டனை வழங்க வேண்டும் அவர்களுக்கு. பொதுவெளியில் பரப்புவதற்கு என்ன தார்மீக உரிமை உண்டு உங்களுக்கு? சமூகத்தில் உள்ள நிம்மதியை சீர்குலைக்கிறீங்க. யாருன்னு நமக்கு இது அந்த வீடியோ அந்த இதெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்கிறோம். அவங்க மீது கடுமையாக அரசு நடவடிக்கை எடுக்கணும். இதை தவிர்த்து அவங்க ரெண்டு பேர்த்து சேர்றாங்க போகிறாங்க வர்றதெல்லாம் நமக்கு கவலை இல்லை. வணக்கம் ஸ்ரீதர். வணக்கம். உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி ஒரு 10 நிமிடம் இன்டர்வியூ கொடுக்கறது ரொம்ப நன்றி. சமீப காலமாக ஆன்லைனில் பல்வேறு தவறுகள் நடந்து வருகிறது. அதுவும் குறிப்பாக அந்த யூடியூப்பில் ஆபாச வீடியோக்கள் போடக்கூடியவர்கள் மிக கீழ்த்தனமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். பெண்கள் ஆண்கள் என்று இருபாலருமே மிக 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 அருவருப்பு தகுந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். குறிப்பாக இந்த அதற்கு முன்னதாக கைது செய்யப்பட்ட பப்ஜி மதன் இன்னும் கைது செய்யப்பட வேண்டியவர்கள் பலர் இருக்கிறார்கள். இப்போ குழந்தைகளுக்கு ஆன்லைன் கிளாஸ் நடக்குது. செல்லை இப்போ குழந்தைங்கிட்ட தரோம். குழந்தைங்க வாங்கி யூடியூப் அது போல் விஷயங்களை பார்க்குறாங்க. அப்போது அதுபோல் இந்த ஆபாச வார்த்தைகள் வரும்போது பயமாக இருக்குது. குழந்தைங்கிட்ட கைபேசியெல்லாம் கொடுக்கறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அரசு துரிதமாக இந்த நடவடிக்கை எடுத்துகிட்டு வருது. இன்னும் துரிதப்படுத்தணும். இது போன்ற இந்த ரவுடி பேபி சூர்யான்னு ஒரு லேடி கீழ்த்தனமான வார்த்தைகள் அந்த அம்மா பயன்படுத்துது. ரொம்ப மட்டமாக பேசுது. உடை பாவனையெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது. அவங்க பண்ணிட்டு தப்புன்னு சொல்லலை. அவங்க ஒரு அறைக்குள்ளே அவங்க வீட்டுக்குள்ளே அவங்க பண்ணுறாங்க. அதை பற்றி நம்ம ஒன்று அவங்க ஆடை அணியிட்டோம். ஆனால் மற்றவங்களை பாதிக்காத அளவுக்கு அந்த ஆடை விஷயத்தில் அவங்க கவனம் செலுத்த வேண்டும். ஆடை விஷயத்தை அவங்க தனிப்பட்ட சுதந்திரம். கைபேசியில் மிக ரொம்ப ஆபாசமாக பேசுறது, ஆபாசமாக உடை அணிஞ்சு அதை பரப்புறதெல்லாம் ரொம்ப ஆபத்தான ஒன்று. இதை அரசு மிகவும் கண்டிப்பாக கண்டித்து அவர்களை கைது செய்ய வேண்டும். இது சமூகத்தை ஒட்டுமொத்த சமூகத்தையே சீரடிக்கிற ஒரு செயலாக தான் நம்ம பார்க்கணும். இப்போ குழந்தைங்களுக்கு தான் ஆன்லைனில் கிளாஸ் நடக்குது. மாணவர்கள் ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறாங்க. செல்லு வாங்கி பெற்றோர்களே செல்லு வாங்கி குழந்தைகளுக்கு தர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. இப்போ அரசு இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவர்கள் மீது துரிதமாக மிக கடுமையான கைது செய்ய வேண்டும், தண்டனை வழங்க வேண்டும் அவர்களுக்கு. இதை பயன்படுத்தி அவர்களும் திருந்த வேண்டும். நம்ம வீட்டிலும் பெண்கள் இருக்கிறாங்க, அம்மா இருக்காங்க, அக்கா இருக்காங்க. இந்தமாதிரி பயன்படுத்துகிறாங்க. ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவர்கள் தயவு செஞ்சு இதை அவங்களையும் கவனத்தில் கொண்டு இதை செயல்படுத்த வேண்டும், இதை கடைபிடிக்க வேண்டும். தனிமனித சுதந்திரம், ஒழுக்கம் என்பது நம்மிலிருந்து முதலில் ஏற்பட வேண்டும் என்பதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு மாணவர்கள், பெண்கள், ஆண்களுடைய சமூகத்தின் நலன் கருதி இது போன்ற ஆபாச வார்த்தைகளை வீடியோக்களாக போடுவதை தயவு. சார், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி பேபி சூர்யான்றவங்க ஒரு பெண் கூட, அவங்களும் ஒரு டிக்டாக் பிரபலம் தான், இலக்கியான்ற பெண் கூட விபச்சாரத்துக்கு அழைக்கிற மாதிரி ஒரு ஃபோன் பேசியிருக்காங்க. அந்த ஆடியோ லீக் ஆகிருக்கு. அதை பற்றி நிறையா 2 மீடியாவில் கேட்டாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது எங்களுடைய விருப்பம், நாங்கள் ஒரு செலிபிரிட்டியாக இருந்தால் பெரிய பணக்காரங்களாம் எதிர்பார்ப்பாங்க, போகிறதும் போகாது எங்களுடைய இஷ்டம், அதெல்லாம் எங்களுடைய சுதந்திரம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது அவங்க தனிப்பட்ட வாழ்வியல் முறை. அதை நம்ம கேள்வி கேட்க முடியாது. அவங்க சொல்கிறது நியாயம். நாங்கள் தனிப்பட்ட முறையில் போகிறோம் வரோன்றது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் முறை. நம்ம அதை தனி மனிதத்தில் நம்ம தலையிட முடியாது. ஆனால் இதை பொதுவெளிக்கு கொண்டு வராதிங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். இது போன்ற அபத்தங்களை பொதுவெளியில் நடைமுறைப்படுத்தாதீங்க, செய்யாதீங்க. உங்களுக்குள்ளே நடக்கிறது எதாவது பண்ணிட்டு போங்க. அது அரசு நடவடிக்கை எடுக்கும், காவல்துறை நடவடிக்கை எடுக்கும். அது பொதுவெளியில் பரப்புவதற்கு என்ன தார்மீக உரிமை உண்டு உங்களுக்கு? சமூகத்தில் உள்ள நிம்மதியை சீர்குலைக்கிறீங்க. இது கண்டிக்கத்தக்கது உண்டு. அதாவது அவங்க லைவில் அவங்க கூட இருக்கிற சிக்கான்னு ஒருத்தர் இருக்கார், அவரு டிக்டாக் பிரபலம் தான். இவங்க 2 பேரும் ஆபாசமாக பேசிக்கிறாங்க லைவில். அதாவது காதில் கேட்க முடியாத வார்த்தைகள்லாம் பேசியிருக்காங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப ஒரு இதாக இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அதான் சார் சொல்கிறேனே, இது போன்ற சமூகத்தில் இது போன்ற விஷ விதைகளை விதைக்காதீங்கன்னு சொல்கிறோம். அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க ஏதாவது பண்ணிட்டு போகிறணும், அதை ஏன் சமூகத்துக்குள்ளே கொண்டு வரீங்கன்னு தான் நாங்கள் கேள்வி கேட்குறோம். அரசு அவங்க மீது கடுமையான தண்டனை வழங்கணும்னு, நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம்.
அதான் சார் அந்த ஆடியோ விவகாரமே பார்த்தீங்கன்னா ஆர்கே முத்துரவின்னு ஒருத்தர் இருக்கார். அதாவது அவர் ரவுடி பேபி சூர்யா கூட வந்து 2 பேருக்கும் போட்டின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த ரவுடி பேபி சூர்யா வந்து ஆபாசமாக பேசி வர்றதுனால அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய அவரும் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காராம். காவல்துறை வந்து ஸ்லோவாக நடவடிக்கை எடுக்கிறாங்க, எதுவாக இருந்தாலும் உடனே எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் குற்றச்சாட்டை வைக்கிறாரு. எந்த நடவடிக்கையும் இல்லை, ஆதாரத்தை காட்டு நான் ரவுடி பேபி சொன்னதாகவும் அதனால தான் இது ஒரு ஆதாரமாக அந்த ஆடியோவை நான் ரிலீஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஆடியோ ரிலீஸ் ஆகியும் அவங்க மீது வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை, அவங்க சேனலும் முடக்கப்படலை. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தற்போதுள்ள தமிழக அரசு இதன் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து வருது. இப்போ டிஜிபியாக பொறுப்பேற்றிருக்கிற சைலேந்திரபாபு இது போன்ற விஷயத்தில் மிக கவனமாக இப்போ தான் பொறுப்பேற்றிருக்காரு. இனிமேல் அவருடைய செயல்பாடு இது சம்பந்தமாக எடுக்கப்படும். அவருடைய பார்வைக்கு கவனத்துக்கு இது போன்ற பதிவுகள் போய் சென்றடைந்தால் நிச்சயமாக அதுக்கு அவர் நடவடிக்கை எடுப்பார். இது ஒன்று எந்த ஒரு தயக்கமும் அரசுக்கு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இதை அவர்கள் பொருட்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னோட அரசுக்கு வைக்கிற கோரிக்கை. அரசு இது போன்ற பதிவுகள் மூலம் கவனத்தை செலுத்த வேண்டும். சார், இப்போ அந்த ரவுடி பேபி சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, எனக்கு யூடியூப் தான் வந்து ஒரு நிரந்தர வருமானம், அதனால தான் இப்படி நடந்துக்கிறோம். அவர் கூட இருக்க சிக்கா கூடன்றவர் வந்து 2 பேரும் சண்டை போடுவோம், மாதத்தில் ஒரு 35 நாள் சண்டை வரும் எங்களுக்குள்ள. இதெல்லாம் ஒரு நாடகம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கான்றவர் வந்து லைவ் போட்டு அவர் ஊருக்கு போகிறதுக்கு இதில் காசு கேட்குறாரு. அதுக்கும் நிறைய பேர் போடுறாங்க, பெண் கூட வந்து சேரக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் அவர் கூட போய் சேர்றாரு. இது ஏமாற்றி பணம் பறிக்கிற மாதிரி இல்லையா? இது ஃபோர்ஜரி தான். அரசு இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அவங்க விஷயத்தில் நான் அரசுக்கு தெளிவாக வைக்கிற கோரிக்கை, அவங்கள பற்றி அதிகமாக பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவங்க யாருன்னு நமக்கு அந்த வீடியோ அந்த இதெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்கிறோம். அவங்க மீது கடுமையாக அரசு நடவடிக்கை எடுக்கணும். இதை தவிர்த்து அவங்க 2 பேர்த்து சேர்றாங்க போகிறாங்க வர்றதால நமக்கு கவலை இல்லை. அரசு இது தயவு செஞ்சு கவனம் எடுத்து மாணவர்களுடைய நலன் கருதி, பெற்றோர்களின் நலன் கருதி, சமூகத்தின் நலன் கருதி அரசு இந்த நடவடிக்கை துரிதமாக எடுக்கணும் தான் வேண்டுகோள் வைக்கிறோம். இவங்க விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் குறை சொல்கிறாங்க. நீங்கள் என்ன அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு சமூக ஆர்வலராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் எப்படி சொல்கிறேன்னா, பப்ஜி மதனுடைய வார்த்தைகள் இவங்கள் வார்த்தைகள் கிட்டத்தட்ட எடை போட முடியாத ஒன்று சேர்க்க முடியாத வார்த்தைகள் தான். பப்ஜி மதனுடைய வீடியோக்கள் மக்களிட அதிகமாக போய் சென்றடைஞ்சது. அதை பார்க்குற சிறுவர்கள் எல்லாருமே அதை வந்து இன்றைக்கி நீதிபதியாக அந்த வார்த்தையை பயன்படுத்தி சொல்லியிருந்தார். அவர் கேட்குறத அருவருப்பாக இருக்குது, அவர் பேசுகிறத காதில் கேட்க முடியல, அதை கேட்டுக்கிட்டு நீங்கள் வந்து அவருக்கு ஆதரவாக வழக்கறிஞர்கள் வாதாட வேண்டும் நீதிபதியை குறிப்பிட்டிருக்கார். அதுபோல் ஆபாசமான வார்த்தைகளை வந்து பப்ஜி மதன் வந்து பயன்படுத்தியிருந்தார். அவங்க மனைவியோட வீடியோ கூட பார்த்த நகைப்பாக இருந்துச்சு. என்கிட்ட சொகுசு கார்கள் எதுவும் கிடையாது, ஆனால் ஆடி கார் இருக்குது அந்த அம்மா சொல்லியிருந்தாங்க. அதே நகைப்பு அந்த எந்த அளவுக்கு தெளிவு இல்லாமல் அந்த சமூகத்தில் அவங்க இருக்காங்கன்றதை அதே காட்டுது. 2 அவங்கள போலவே இவங்க மேலேயும் நடவடிக்கை. அரசுக்கு எந்த தயக்கமும் இருக்கிறதா தெரியல. இதை வந்து அரசு வந்து இது கவனத்தில் எடுத்துக்கலன்னு நினைக்கிறேன். இது வந்து அவங்க அரசுடைய கவனத்துக்கு போகலன்னு நினைக்கிறேன். இது போல் வீடியோக்கள் அரசின் கவனத்துக்கு போகும். இது கண்டிப்பாக இது போல நடவடிக்கை எடுக்கணும். கடுமையான நடவடிக்கை தற்போதுள்ள முதல்வரும் அரசு இயந்திரமும் இவர்கள் இது போன்ற நடவடிக்கை கடுமையாக எடுக்கிறாங்க. இதில் ஒன்றும் சந்தேகப்படுறதுக்கோ இல்லை ஒன்றும் கிடையாது. அரசு குற்றம் சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. சார், அதே போல் இது போல் ஆபாசமாக பேசுகிறவங்க, குறிப்பாக இவங்கெல்லாம் அந்த டிக்டாக் ஸ்டார்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, லாஸ்ட்டாக இதுமாதிரி பேச மாட்டேன், மன்னிப்பு கேட்டுடுறாங்க. அந்த மன்னிப்பு கேட்டால் அவங்கள மன்னிச்சு விட்டுடலாமா? இல்லை, குற்றம் செஞ்சுட்டு யாராக இருந்தாலும் சமூகத்தில் இருந்து சட்டத்திலிருந்து தப்பிக்க முடியாது. சட்டத்தின் முன்வரை அனைவரும் தண்டிக்கப்படக்கூடியவர் தான். மன்னிப்பு என்ற வார்த்தை கொலை செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டால் விட்டுற முடியுமா? அதெல்லாம் கிடையாது. அவங்க வந்து அவங்க செய்த தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரே, யாராக இருந்தாலும். ஆண் கொலை செய்தால் ஜெயிலில் பொண்ணு, பொம்பளை கொலை செய்தால் விட்டுருணுன்ற ஒரு சட்டம்லாம் அப்படி பார்க்கல. எல்லாரையும் சரிசமமாக சட்டம் பார்க்குது. அதனால் யார் தவறு செய்தாலும் மன்னிப்பு கேட்டால் விடக்கூடாது. அனைவருமே அரசு சட்டம் தண்டிக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சட்டத்தின் முன் அனைவருமே சமந்தான். சமூகத்தின் முன் அனைவருமே சமந்தான். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் சட்டத்தின் முன். உங்கள் நல்ல நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டது நன்றி ஸ்ரீதர். நன்றி.